ஹலோ, குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு நம்ம XAUSD கோல்டில் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது அப்சைடு பை ஆப்ஷனில். ஸோ அக்யூரேட் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் என்ட்ரி நம்ம எந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோமோ சேம் அதே பிளேஸில் என்ட்ரி மார்க்கெட் வந்து டேப் பண்ணி என்ட்ரி கொடுத்துருந்தது. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து XAUSD 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அதாவது 4412 இந்த இடத்துல மார்க்கெட் வந்துச்சுன்னா பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4405லேருந்து 4412 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக பஃபர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ரொம்ப அக்யூரேட், அதாவது இப்போ 4405 அப்படின்னா 404 போச்சுனாலுமே நம்ம எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி பஃபரிங் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். என்ட்ரி எடுத்திருந்து இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்ட மாதிரியே ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து இங்கேயே நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் இந்த இடத்துல டேப் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேமஸ் அதே மாதிரி பேரிஷ் கேண்டில் இது பண்ணி ஸோ இந்த இடத்துல கரெக்டாக டேப் பண்ணிச்சு, மார்க்கெட் என்ட்ரி எடுத்துருச்சு பை ஆப்ஷனில். என்ட்ரி எடுத்துட்டு சேம் நம்ம சொன்ன மாதிரி இது வரைக்கும் போயிட்டு இந்த நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் ஆகி மறுபடியும் மேலே மறுபடியும் கீழே சேம் நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் HSL அப்படியே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்மளோட டிபி வந்து அடிச்சிருச்சு. ஆக்சுவலாக நான் டிபி வந்து பார்த்தீங்கன்னா 61 வரைக்கும் நினச்சிருந்தேன். ஓகே, இட்ஸ் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், டிபி வந்து 4450. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஃபுல் மொமெண்டம் இன்னும் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கனாலுமே மேக்ஸிமம் இந்த ஃபுல் மொமெண்டத்தையும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். பட் இது ஓகே, இட்ஸ் எனஃப். 40 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் இது ஜாஸ்தி ப்ராஃபிட்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாட்டில் நீங்கள் போட்டிருந்தீங்க, என்ட்ரி எடுத்திருந்தீங்க, ஸோ இது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு மொமெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி, முக்கியமாக இது பண்ணிங்க. ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர், மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். ஸோ இது வந்து டெமோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக எல்லா நாலேஜும் கேதர் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். எடுத்த உடனேயும் டக்குன்னு இது பண்ண முடியாது. ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ எந்த என்ட்ரி எடுத்திங்கனாலும் எப்பயும் சொல்கிற மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்டு என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து அட்லீஸ்ட் ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் பிரேக் ஈவன் பண்ணிக்கிங்க மார்க்கெட்டில். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணும்போது சில டெக்னிக்ஸ், ஏதாச்சும் சிம்பிள் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம போடுறோம். எப்படி ஈஸியாக வந்து என்ட்ரி எடுக்கிறது மார்க்கெட்டில், அதுவும் 100% அக்யூரஸியில். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நம்ம போடுறோம். அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சேனல்ஸை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி நான் வந்து யூடியூபர் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோஸ் போடுறதுல ஏதாச்சும் வீடியோவில் ஏதாவது தெளிவாக இல்லை சம்திங் ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்குது, ஏதாவது ஒன்றுனா சொல்லுங்கள், அதை திருத்திக்கலாம். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் அண்டு இனிமேல் சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எதுக்கு இந்த என்ட்ரிங்கிறதையும் அதில் நம்ம மேக்ஸிமம் சொல்லிடுவோம். அந்த இடத்துல என்ட்ரி மார்க்கெட் வந்துட்டு டேப் பண்ணிட்டு தான் போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதாக இருக்குது. இந்த என்ட்ரியை பொறுத்தளவுக்கு அக்யூரேட்டாக ஸ்னைப்பர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்திங்கன்னா எவ்வளோ அக்யூரேட்டாக டேப் பண்ணியிருக்குன்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு அதிலேருந்து மேலே வந்து மார்க்கெட் ஃபுல்லாக மூவ் ஆகி டிபி வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட இது என்ட்ரி. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறுபடியும் இதோட நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஸ்டே சேஃப். அதே மாதிரி என்ட்ரி வர வரைக்கும் மெயினாக வெயிட் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஞ்சம் காமாக வெயிட் பண்ணோம்னா மட்டும்தான் என்ட்ரி கிடைக்கும். நம்ம அவசரப்பட்டு முன்னாடியே இது பண்ணோம் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னோம்னா நம்ம எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கு தான் முக்கியமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும், இங்கிருந்து தான் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னோம்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னோம்னா இது வரைக்கும் மார்க்கெட் வரும்போது நம்மளோட கண்டிப்பாக கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆகிருக்கும். நம்மளை இமோஷன் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஒரு வேளை செல் ஆகுதோ ஒரு வேளை பை ஆகுதோ அப்படின்னு ஒரு கேண்டிலுக்கும் பார்த்துட்டு நம்ம மூமெண்ட்டை மாற்றிட்டே இருப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினச்சது ப்ராஃபிட்டை வந்து நம்ம எடுக்க முடியாது, மார்க்கெட்டில் லூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் கரெக்டான என்ட்ரி, கரெக்டான எக்ஸிட்டு, அதே மாதிரி ஒரு எஸ்எல் அக்யூரஸான எஸ்எல் வச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் ஜோனில் இருக்கும். மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ மந்த் எண்ட் ஆர் வீக்லி அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கங்க. அதனால் செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. 1 minute. தேங்க்யூ.